ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் த அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. டால்டன் அட்டாமிக் தியரியோட அட்வான்டேஜஸ் அதோட லிமிடேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். Distinguish the fundamental particle and their properties. Fundamental particle என்னென்ன இருக்குது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல் அதை பற்றின அதோட லிமிடேஷன்ஸும் அதை பற்றியும் பார்க்க போகிறோம். பேலன்சி ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கெமிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் காம்பவுண்ட்ஸ் and how to balance the chemical equations and state the laws of chemical combination. chemical combination laws என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். Every substance in our surrounding is made up of unique elements. There are 118 elements identified worldwide so far. Out of this, 92 elements occur in the nature and the remaining elements are synthesized in the laboratories. Copper, iron, gold, silver are the some of the elements found in the nature. Elements like technetium, prothenium, neptunium, plutonium are synthesized in the laboratories. Each element is made up of similar minute particles called atoms. For example, the element gold is made up of similar atoms which determine its characteristics. The word atom is derived from the Greek word atoms. Atomos means smallest divisible particle and atomos means smallest invisible particle. Ancient philosopher like Democritus have spoken about atoms. Even a Tamil poet Avvaiyar has mentioned about atoms in a poem like while describing Thirukkural அணுவை துளைத்த ஆள் கடலை புகட்டி குறிக்க திருத்த குறள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்தமாக இது வரைக்கும் 118 எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் 92 பார்த்திங்கன்னா நார்மல் நேச்சர் லேக்கராக இருக்கும். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம லெபார்ட்ரிஸில் தான் சின்சஸ் தயாரிக்கிறாங்க. 92ல் வந்து எக்ஸாம்பிளாக எதை சொல்லணும்னா கோல்டு, சில்வர், அயான் அதை சொல்லலாம். அதே வந்து லெபார்ட்ரிஸில் பார்த்திங்கன்னா ப்ளூட்டோனியம், நெப்டியூனியம், டெக்னியம் அதெல்லாம் அங்கே லெபார்ட்ரியில் சின்சஸ் பண்ணுறது. ஒவ்வொரு எலிமெண்ட்டும் சின்ன சின்ன மைனட் பார்ட்டிக்கல்னால மேடப்பாக இருக்குது. அந்த மைனட் பார்ட்டிக்கலை தான் நம்ம ஆட்டம் சொல்கிறோம். இந்த ஆட்டம்ங்கிற வேர்டு பார்த்திங்கன்னா ஒரு க்ரீக் வேர்டு ஆட்டம்ஸ்ங்கிறது வந்துச்சு. அது டாமஸ் அப்படின்னா இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல் வந்து நம்ம பார்க்குற ஸ்மாலஸ்ட் டிவிசிபிள் பார்ட்டிக்கல். அதே ஆட்டோமஸ் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பிரிக்க முடியாத ஒரு இதுதான் நம்ம அட்டாமஸ் அப்படின்னு சொல்கிறோம். டெமோக்ரட்டிஸ் இதை பற்றி சொல்லியிருக்காரு. அது போக தமிழ்லையும் பார்த்திங்கன்னா அவ்வையார் பார்த்திங்கன்னா அவங்களோட போயம்ஸில் இதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நன் ஆஃப் தேம் ஹாவ் சயின்டிஃபிக் பேஸ். இதில் சொன்னவங்க யாருக்குமே சயின்டிஃபிக் பேஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த தியரியை சொல்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜான் டால்டன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜே தாம்சன் அண்ட் ரூதர்ஃபோர்ட் இதை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ இந்த லெசனில் இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, இதில் பேலன்ஸ் என்ன இருக்குது, மாலிகுலர் ஃபார்முலா, ரூல்ஸு, அது பேலன்ஸிங் கெமிக்கல் ஈக்குவேஷன் இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. ஃபஸ்ட்டு இந்த தியரி ப்ரப்போஸ் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா டால்டன். அவரோட அட்டாமிக் தியரியில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா all the matters are made up of extremely small particles called atoms. Philosopher Democritus used same name for the smallest indivisible particle. அதாவது இது எல்லா மேட்டருமே வந்து ஒரு சின்ன பார்ட்டிக்கல்னால தான் மேடப்பாக இருக்குது. அந்த சின்ன பார்ட்டிக்கல் தான் நம்ம ஆட்டம்னு சொல்கிறோம். இதுதான் டெமோக்ரிட்டிஸை வந்து ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கலுக்கு அவரோட போயம்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலிமெண்ட் ஒரு ஐடென்டிக்கல் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். அதாவது எல்லா எலிமெண்ட்டோட ஆட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் மாஸ் பொசஸ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கப்புறம் வேறு எலிமெண்ட்டுக்கு அப்படி போகிறது பார்த்திங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸில் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டம்ஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி. இது ஆட்டம்ஸ் வந்து உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
Atoms of different elements may combine with each other in a fixed simple ratio to form molecules or compounds. நிறைய ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு மாலிக்யூல்ஸும் காம்பவுண்ட்ஸும் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And atom is the smallest particle of matter that takes part in the chemical reaction. இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் தான் பார்த்திங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜான் டால்டனை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஜான் டால்டன் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா சன் ஆஃப் அ புவர் வேவர். அவர் வந்து ஒரு புவர் ஃபேமிலியில் தான் இருந்திருக்காரு. அவரோட கெரியர் எப்படி பிகின் பண்ணுறாருன்னா ஒரு ஸ்கூலில் டீச்சராக வந்திருக்காரு. எப்போன்னா அட் த ஏஜ் ஆஃப் 12 வந்து இவர் டீச்சராக இருக்கார். அதுக்கப்புறமா 7 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபலாக இருக்கார். அதுக்கப்புறமா 1793 பார்த்திங்கன்னா ஒரு மேன்செஸ்டருக்கு மூவ் ஆயிடுறாரு. அங்கே போய்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸை வந்து காலேஜுக்கு வந்து எடுக்க ஆரம்பிச்சிடாரு. அப்போ தான் வந்து ப்ரப்போசஸ் தியரி அட்டாமிக் தியரியின் 1803 வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஹி கேர்ஃபுல்லி ரெக்கார்ட் ஈச் டே டெம்பரேச்சர் ப்ரெஷர் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் ஃப்ரம் ஹிஸ் யூத் டில் த எண்ட். ஹி வாஸ் அ மெட்டிகுலஸ் மெட்ரோலஜிஸ்ட். அதாவது நம்ம சரௌண்டிங் சுற்றி எப்படி டெம்பரேச்சர் ப்ரெஷர் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது டே டு டே அவர் வந்து எப்போவுமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹேபிட் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அட்வான்டேஜ் ஆஃப் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டால்டன் அட்டாமிக் தியரி அட்வான்டேஜ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா டால்டன் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விட்ஸ். இவர் வந்து கேஸ் அண்ட் லிக்விட்ஸோட ஆட்டம்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்காரு. திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் த லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் அண்ட் த லா ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் மாசஸ். அதாவது லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷனும் லா ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் மாசஸை பற்றி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. This theory helps to recognize the molecular difference of elements and compounds. இவர் தியரி மூலிமா தான் எலிமெண்ட்ஸுக்கும் காம்பவுண்ட்ஸுக்குடைய மாலிகுலர் டிஃப்ரென்ஸஸை நம்மளால் ரெக்கக்னைஸ் அதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. லிமிடேஷன்ஸ் ஆஃப் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. இதனால் நமக்கு என்ன ட்ராபேக் இல்லைனா இதோட இது நின்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் இஸ் நோ லாங்கர் கன்சிடர்ஸ் த ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல். ஆட்டம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல் அப்படி சொல்லி கன்சிடர் பண்ண முடியாது. ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் ஹாவ் டிஃப்ரெண்ட் மாசஸ். இவர் என்ன சொன்னார்னா சேம் எலமெண்ட்டோட ஆட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இவர் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரே எலமெண்ட்டோடு தான் இருந்தால் கூட ஆட்டம்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் வந்து சேமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. சப்ஸ்டன்ஸ் மேடப் ஆஃப் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ஒரே வகையிலேருந்து வந்ததால் கூட அதில் ஆட்டம்ஸில் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா கோல், கிராஃபைட் அண்ட் டைமண்ட் இது எல்லாமே வந்து கார்பன் ஆட்டம் தான். பட் ஆனால் இதோட ப்ராப்பர்ட்டிஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். In 1878, Sir William Crookes, while conducting an experiment using a discharge tube, found certain visible rays travelling between two metal electrodes. These rays are known as Crookes ray or cathode rays. The discharge tube used in the experiment is known as Crookes tube or popularly known as cathode ray tube. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு டியூப்குள்ளே வந்து ஒரு மெட்டல் எலக்ட்ரோட்ஸுக்கு நடுவில் இவர் டியூப்குள்ளே வந்து 2 மெட்டல் எலக்ட்ரோடு வச்சு அதில் வந்து பாஸ் பண்ணுறாரு. அப்படி நம்ம வால்டேஜ் கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா நடுவில் வந்து 2 ரேஸ் பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாரு. அந்த ரேஸை வந்து கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ இதனால என்ன சொல்கிறாங்க, இது வந்து க்ரூக்ஸ் ரேஸ்னு சொல்லுவாங்க, கேத்தோட் ரேஸ்னு சொல்லுவாங்க. அந்த டியூப் வந்து கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த கேத்தோட் ரே டியூபோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கிளாஸ் டியூபு. கேஸை வந்து உள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருப்பாங்க. 2 பக்கம் அதை சீல் பண்ணியிருப்பாங்க. இது 2 மெட்டல் பிளேட்ஸ் இருக்கும். அதில் ஹை வோல்டேஜ் பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல், அதை வந்து கேத்தோட்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் டெர்மினல் அது ஆனோன்னு சொல்லுவாங்க. தேர்ஸ் அ சைட் டியூப் விச் இஸ் கனெக்டட் டு பம்ப். இதோட சைட் டியூப் இருக்கும், அது பம்புக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பம்ப் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் டு லோவர் த ப்ரெஷர் இன்சைட் டிஸ்சார்ஜ் டியூப். அந்த டிஸ்சார்ஜ் டியூப்குள்ள இருக்க ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இந்த பம்பு வந்து அவங்க யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா do you know இருக்க electricity when passes through air removes the electrons from the gaseous atoms and produces ions. This is called electrical discharge. அதாவது நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து ஒரு ஏர் மீடியம்குள்ளே பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதனால் என்ன ஆகும்னா அந்த கேஷியஸ் ஆட்டம்ஸ்குள்ளே இருக்கு இல்லையா அதுக்குள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி அயன்ஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ வந்து கேத்தோட பார்த்திங்கன்னா இந்த கேத்தோட் ரே டியூப் மூலிமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த எலக்ட்ரான்ஸை இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா when high electric voltage of 10,000 volts or more applied to the electrode of a discharge tube contains air or any gas and atmospheric pressure. No electricity flows through there. However, the high voltage of
10,000 volts is applied to the electrodes of discharge tube containing air or any gas at a very low pressure of about 0.01 mm of mercury. A greenish glow is observed on the walls in the discharge tube. Behind the anode, this observation clearly shows some invisible ray coming from the cathode. Hence, these rays are called as cathode rays. Later, they were named as electron. என்ன பண்ணுறான் இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹை வோல்டேஜ் அதிகமான வோல்டேஜ் போயிட்டுருக்குன்னா இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்சார்ஜ் டியூப்குள்ளே நம்ம வந்து ஒரு ஹை எலக்ட்ரிக் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம், 10,000 volts அப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் இருக்குது, ரொம்ப அதிகமான ப்ரெஷர் கிடையாது. அந்த மாதிரி ப்ரெஷர் நம்ம அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு க்ரீனிஷ் கலரில் ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்தை வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்து ஆனோடுக்கு பின்னாடி வரும். ஃபஸ்ட் நம்ம அதை என்னன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா கேத்தோட் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். கடைசியில் தான் அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. டு யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the fact that air is a poor conductor of electricity is a blessing and distinguished for us. Imagine that what would happen if air had a good conductor of electricity. All of us would have got electrocuted when and minor spark was produced by accident. அதாவது இப்போ வந்து ஏர் வந்துட்டு ஒரு புவர் கண்டக்டராக இருக்கிறதுனால பரவாயில்ல, ஒருவேளை அது ஒரு குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியாக இருந்ததுன்னா என்ன இருக்குன்னு நினச்சி பாருங்கள். நம்ம பில்டிங் வந்து ஒரு சின்னதாக சுவிட்ச் போர்ட்லேருந்து இல்லை ஏதோ ஒரு பக்கத்துலேருந்து சின்னதாக ஒரு ஸ்பார்க் வெளியே வருது. அப்படி ஸ்பார்க் வெளியே வரதுனால ஏர் வந்து ஒரு குட் கண்டக்டராக இருந்துச்சுன்னா அந்த ஏர் ஃபுல்லாகவே அது பரவிட்டு நம்ம எல்லாத்துக்குமே கரண்ட் ஷாக் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ். கேத்தோட் ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேத்தோட் ரேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மூவ் பண்ணும், கேத்தோட் டு ஆனோடுக்கு மூவ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேத்தோட் ரேஸ் ஆர் மேட் அப் ஆஃப் material particle which have masses and kinetic energy. இந்த கேத்தோட் ரேஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ் தான் மேடப் ஆஃப் ஆயிருக்கும், அதுக்கு ஒரு மாஸ் ஒரு கைனட்டிக் எனர்ஜி எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேத்தோட் ரேஸ் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தாலும் சரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தாலும் ரெண்டுனாலையுமே டிஃப்ளெக்ட் ஆயிரும். இது வந்து ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்னு சொல்கிறாங்க. The nature of the cathode rays does not depend on the nature of the gas filled inside the tube or the cathode used. அதாவது அந்த கேத்தோட ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க கேஸை வச்சு அதை வந்து ரிஃபைன் ஆகிக்காது, அது எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. டு யூ நோவில் பார்த்தீங்கன்னா in television tube பார்த்தீங்கன்னா cathode rays are deflected by magnetic field. Beam of cathode rays is directed towards a coated screen on the front of the tube, whereas by varying the magnetic field generated by electromagnetic coils the beam traces on luminescent image. அதாவது என்ன சொல்கிறோம், நம்ம டிவியில் கூட இந்த டெலிவிஷன் டியூப்பில் வந்து நம்ம வந்து cathode rays பாஸ் பண்ணுறப்போ அங்கே வந்து எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் காயில்ஸ் மூலிமா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போ அது வந்து பட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் நமக்கு டிவி தெரியுது, ஒரு லுமினசன்ட் லைட் இமேஜ் வந்து நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஸ்கவரி ஆஃப் ப்ரோட்டான்ஸ். இது பார்த்திங்கன்னா அந்த எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்திங்கன்னா பிரைட் ஸ்பாட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து விழுகும். கேத்தோடு வந்து ஆனோட தாண்டி வந்து ஆனோட பிஹைண்டில் வந்து விழுகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் ப்ரோட்டான்ஸோட டிஸ்கவரி அப்படின்னு பார்த்திங்கன்னா, the presence of positively charged particle in the atom has been previously predicted by the Goldstein based on the conception that the atom being electrically neutral in nature should necessarily possess positively charged particle to balance the negatively charged particle. அதாவது இவர் கோல்ட்ஸ்டீன் அப்படிங்கிறவங்க இதை கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் வந்து நியூட்ரல் ஆகிடுது. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரான்ஸை ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இது வந்து நியூட்ரல் ஆகுதுங்கிறப்போ ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் அங்கே இருக்குது, அது நியூட்ரல் ஆகுதுன்னா அப்போ உங்களுக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் இருந்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் கண்டுபிடிக்கிறார். யார்? கோல்ட்ஸ்டீன் கண்டுபிடிக்கிறார். அப்போது இந்த கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்துட்டு மறுபடியும் வந்து அவர் பண்ணி பார்க்குறாரு. யூஸிங் வை இப்போ வந்து ப்ரெஃபரேட்டட் கேத்தோட் யூஸ் பண்ணுறாரு. ஆனால் அப்ளைங் ஹை வோல்டேஜ் அண்டர் லோ ப்ரெஷர். ஹை வோல்டேஜை நம்ம லோ ப்ரெஷரில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஒரு வாலுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் வந்து ஒரு
ஒரு க்ளோ வருது, அதுதான் வந்து நம்மளோட ஆனோட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. அதெல்லாம் கேனல் ரே எல்லாம் பாசிட்டிவ் ரே அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. ஆனோட் ரேஸ் ஒரு ஃபவுண்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் பாசிபிள் சார்ஜ் பார்ட்டிகல். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆனோட் ரேஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கக்கூடிய ஒரு ரே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. When invisible radiation falls on material like zinc sulfide, they emit a visible light or glow. These materials are called as fluorescent materials. அதாவது ஒரு மெட்டீரியல் இந்த மாதிரி ஜிங்க் அண்ட் சல்ஃபைட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்விசிபிள் ரேடியேஷன், இந்த யூவி ரேஸு அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அந்த மாதிரியான ரேடியேஷன்ஸை நம்ம அந்த மாதிரி மெட்டீரியல் மேலே போடுறப்போ அதுலேருந்து வெளியே வரக்கூடிய லைட் பார்த்திங்கன்னா விசிபிளாக மாறிடும். இன்விசிபிள் ரே வந்து ஒரு விசிபிள் ரேயாக மாறும். அப்போ அந்த மெட்டீரியல் பேர் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஜிங்க் அண்ட் சல்ஃபைட் இருக்கு இல்லையா, அது மேலே பட்டு தானே போகுது. ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்ளோரசன்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆனோட் ரேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் ஆகும். ஆனோட் ரேஸ் ஆஃப் இதுவும் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ்னால தான் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். இது வந்து எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால டிஃப்ளெக்ட் ஆயிரும். இதில் வந்து ஃபுல்லாகவே பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் தான், நோ நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ் டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் த கேஸ் டேக்கன் இன்சைட் த டிஸ்சார்ஜ் டியூப். ஆனால் இது அந்த கேத்தோட் ரேஸ் பார்த்திங்கன்னா டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் த கேஸ். பட் இது பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் த கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் த சேம் ஆஸ் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் த கேஸ் டேக்கன் இன்சைட் த டிஸ்சார்ஜ் டியூப். அதாவது அந்த பார்ட்டிக்கல் வரக்கூடிய அதோட மாஸ் பார்த்திங்கன்னா நம்ம உள்ள ஒரு கேஸ் எடுத்துகிட்டு அதோட அட்டாமிக் மாஸுக்கு ஒரே மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா பாருங்கள், பெர்ஃபரேட்டட் கேத்தோடு எடுத்துட்டாங்க. லோ ப்ரெஷரில் வந்து நம்ம ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரெட் கலரில் ஒரு க்ளோ வருது இல்லையா, அதுதான் நம்மளோட ஆனோட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டூ யூ நோ இருக்குது. When hydrogen gas was taken in a discharge tube, the positively charged particles obtained from the hydrogen gas were called protons. Each of these protons are produced when one electron is removed from one hydrogen atom. This a proton can be defined as hydrogen ion. H வந்து H plus and EMR. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் இருக்குன்னா அதுலேருந்து நம்ம ஒரு அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கலில் நம்ம நார்மலாக இப்போ என்ன சொல்லிகிட்ருக்கோம், ஆனோட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து நம்ம ப்ரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கலை நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமாக மாறிடும். ஸோ அந்த ப்ரோட்டான் ஆஃப் த ஹைட்ரஜன் அயான் இருக்குல்ல, அது நம்ம என்னென்னு ஹைட்ரஜன் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஹைட்ரஜன் அயான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ்னு பார்த்திங்கன்னா ஜே தாம்சன் வந்து கண்டுபிடிச்சி அட் த சேம் டைமில் ஜே தாம்சன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. என்னென்னா ஆல்ரெடி வந்து ப்ரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறத இவர் ஆல்ரெடி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இயர் ஆஃப் 1933 பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா நியூட்ரான் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. பட் த ப்ராப்பர் பொசிஷன் ஆஃப் திஸ் பார்ட்டிக்கல் இந்த ஆட்டம் வாஸ் நாட் கிளியர். பட் இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத யாருனாலும் சரியாக சொல்ல முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவங்க தான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டமை கொண்டு வராங்க. இதுதான் ரூதர்ஃபோர்ட்ஸ் ஆட்டம் மாடல் வந்துட்டு ஹையர் கிளாஸில் நம்ம இதை பற்றி படிப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூட்ரான் பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் பார்ட்டிக்கல், அதில் சார்ஜ் எதுவுமே கிடையாது. இதோட மாஸ் பார்த்திங்கன்னா ப்ரோட்டானுக்கு ஈக்குவலாக எப்படி இருக்குன்னா 1.6 × 10⁻⁻24 கிராம்ஸ், அதாவது 1.6 × 10⁻⁻24 கிராம்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லை, அதோட மாஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எலக்ட்ரான் பாருங்கள் 9.1 × 10⁻⁻28 கிராம்ஸு -1. ப்ரோட்டான் பார்த்திங்கன்னா 1.6 × 10⁻⁻24 கிராம்ஸ் +1. நியூட்ரான் பார்த்திங்கன்னா 1.6 × 10⁻⁻24 கிராம்ஸ் 0. அதாவது ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லாஸ்ட்டாக நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல். ஜே தாம்சன் இருக்குல்ல, அவர் கொண்டு வந்த ஆட்டம் மாடலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜே தாம்சன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் சயின்டிஸ்ட்டு. அவர் தான் வந்து இந்த ஆட்டம் மாடலை வந்து 1904 கண்டுபிடிக்கிறார். எப்போனா எலக்ட்ரான்ஸோட டிஸ்கவரி வந்ததுக்கப்புறமே இவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. தாம்சன் ப்ரப்போஸ் த ஷேப் ஆஃப் த ஆட்டம் resembles a sphere having the radius on the order of 10⁻⁻10 m. The positively charged particles are uniformly distributed with electrons arranged in such a manner that the atom is electrically neutral. Thomson's atom model was called as plum pudding model or the watermelon model. The embedded electrons resembled the seed of watermelon, where the watermelon red mass represents the positively charged
distribution. The plum pudding atomic theory assumes that the mass of the atom is uniformly distributed all over the atom. அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கண்டுபிடிச்சதில்ல இந்த மாடல் பேர் வந்துட்டு நம்ம வாட்டர்மெலன் மாடல் எல்லாம் புட்டிங் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரேடியஸ் ஒரு ஸ்பியர் மாதிரி தான் இருக்கும். ரேடியஸ் பண்ணி 10⁻⁻10 எம்மில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பியர் இருக்கும். அந்த ஸ்பியருக்குள்ளே தான் இது எல்லாமே இருக்குது. எப்படி வாட்டர்மெலனுக்குள்ளே வந்துட்டு இந்த சீட்ஸ் இருக்குல்ல, சீட்ஸை வந்து எலக்ட்ரான்ஸும் சொல்லி கணக்கு வச்சுட்டு ஒரு ரெட் மாஸ் உள்ளே இருக்குல்லையே நல்ல ஸ்வீட்டான பார்ட் அதை வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. அப்படி இந்த வாட்டர்மெலனை பேஸாக வச்சு தான் இவர் வந்து இந்த மாடல் கொண்டு வந்திருக்கதா சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல். இவர் கண்டுபிடிச்ச தாம்சன் ஆட்டம் மாடல் இருக்கு இல்லையா, இதோட லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல் could successfully explain the electrical neutrality of atom, how it failed to explain the following. சில விஷயத்த வந்து இவர் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் தான் தனியாக அதாவது தனியாக ஐசோலேட்டடாக இருக்குது. ஏன்னா அது ரெண்டும் ஒட்டுக்காக இருக்குன்னா ரெண்டும் நியூட்ரலைஸ் ஆகிருக்குமே, ரெண்டும் பிரித்து இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லவே இல்லை. இவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஜஸ்ட் அந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து ப்ரோட்டான்ஸும் அந்த சீடெல்லாம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ்னு சொல்லிட்டார் இல்லையா, அதனால இது தப்புன்னு சொல்கிறாங்க. அட் திஸ் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் ஒன்லி அபவுட் த ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். நியூட்ரான்ஸை பற்றி இவர் பேசவே இல்லை அப்படிங்கிறது இவங்க சொல்கிறாங்க. அடுத்து வேலன்சி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். In order to understand the valency of elements clearly, we need to learn about Rutherford's atom model here. According to Rutherford, an atom consisting of subatomic particles, namely proton, electron and neutron. Protons and neutrons are found at the center of the atom called nucleus. Electrons are revolving around the nucleus in circular path called orbits or cells. An atom has a number of orbits and each of the orbit has electrons. The electrons revolving in the outermost orbit is called valence electrons. The arrangement of electrons in the orbits is known as electronic configuration. Atoms of the elements will tend to have a stable electronic configuration, that is they will tend to have either 2 electrons or 8 electrons in their outermost orbit. அதாவது என்ன சொல்கிறாருன்னா சபாட்டோமிக் ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ரெண்டும் சேர்ந்து நடுவில் ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கும். அதை சுற்றி ஆர்பிட்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கடைசி ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம்னு சொல்லி ரூதர்ஃபார்டோட ஆட்டம் மாடலில் அவர் சொல்லியிருக்காரு. அப்போது இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்குல்ல, அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த ஆட்டம்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் வில் டென் டு அதர் ஸ்டேபிள். அப்போது ஒவ்வொரு இடத்தோட எலமெண்ட்டும் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோட இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹீலியம் சொல்கிறாங்க. அதில் அவுட்டர் மோஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு எலக்ட்ரான்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சிமிலர்லி நியான் பார்த்திங்கன்னா கெமிக்கலி இன்னர்ட் தான், பட் இட் ஹேஸ் 8 எலக்ட்ரான்ஸ் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட். ரெண்டுமே இன்னர்ட் கேஸஸ் தான். பட் ஹீலியம் பார்த்திங்கன்னா 2 இருக்கும், ஆனால் நியான் பார்த்திங்கன்னா 8 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா the valence electron in an atom readily participate in the chemical reaction, and so the chemical properties of the element are determined by these electrons. When molecules are formed, atoms combine together in a fixed proportion because each atom has different combining capacity. This combining capacity of the atom is known as valency. Valency is defined as the number of electrons lost, gained or shared by the atom in the chemical combination so that it becomes chemically inert. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இந்த எலக்ட்ரான்ஸ் வச்சா நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் ஆட்டம் ஒவ்வொரு ஆட்டமும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கம்பைனிங் கெப்பாசிட்டிஸோடு இருக்கும். இந்த கம்பைனிங் கெப்பாசிட்டி தான் நம்ம வேலன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வேலன்சியில் பார்த்திங்கன்னா என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் வேலன்சிஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா ஆனால் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கோ இல்லைனா லாஸ் பண்ணிக்கோ, ஏன்னா ஒரு ஸ்டேபிளோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக. இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேலன்சி இன் பெட்டர் வே இட் கேன் பி எக்ஸ்பிளைன் இன் 2 ways depending on whether an atom gains or loss electrons. 2 வகையில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒன்று வந்து இது கெயின் பண்ணால் எப்படி இருக்கும், இன்னொன்று இது வந்து லாஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆட்டம்ஸ் ஆஃப் ஆல் மெட்டல்ஸ்
will have 1 to 3 electrons in the outermost orbit. சில எல்லா மெட்டல்லையும் பார்த்திங்கன்னா ஒரு 1 to 3 electrons பார்த்திங்கன்னா ஒரு outermost orbitல இருக்குன்னு சொல்கிறாங்க. By losing this electrons they will have stable electronic configuration, so they lose them to another atom in chemical reaction and become positively charged. Such atoms which donate electrons are called as positive valency. For example, sodium atom has 11 அப்போ 1 in the outermost orbit. In order to have stability, it loses 1 electron and become positively charged. So sodium has positive valency. அதாவது ஒன்றா வந்து கெயின் பண்ணுற எலக்ட்ரான் இல்லைனா லூஸ் பண்ணுற எலக்ட்ரான் இதை வச்சு சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சோடியம் ஆட்டம்லாம் மொத்தம் ஒரு அட்டாமிக் நம்பர் பார்த்திங்கன்னா 11 இருக்குது. மொத்தம் ஸ்டேபிளில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷேடில் 2 இருக்கும், அடுத்த ஷேடில் 8 இருக்கும், அடுத்த ஷேடில் 1 தான் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணிடணும்னா ஒரு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 1 வந்து லூஸ் பண்ணிடும். அப்போ அந்த 1 லூஸ் பண்ணிட்டு அது பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆட்டமாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து லூசிங் டெண்டன்சியில் வந்து நம்ம ஒரு லூஸ் பண்ணுற ஒரு ஆட்டத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் நான் மெட்டல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 4 to 7 எலக்ட்ரான்ஸ் ஒரு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கும். அப்போ என்ன பண்ணிக்கும் இது ஒரு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற ஆட்டம்ஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி அது ஒரு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை கொண்டு வந்துடும். அப்போ இந்த குளோரின் ஆட்டம் பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் 17 இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் இதில் 2 இருக்கும், அடுத்ததில் 8 இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா 10 ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்ததில் பார்த்திங்கன்னா 8 இருக்கணும், ஆனால் 7 இருக்குது. அப்போ இன்னும் 1 வந்து அது என்ன ஆயிரும்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் ஃபுல் ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும்னா வேறொரு எலக்ட்ரான்ஸ் கிட்ட வேறொரு ஆட்டம்லேருந்து அது வாங்கி ஒரு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன் வச்சு இதோட வேலன்சி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலன்சி ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆல்சோ டிட்டர்மைன் வித் ரெஸ்பெக்ட் டு த அதர் ஆட்டம்ஸ். ஜென்ரலி valency of an atom is determined with respect to hydrogen, oxygen and chlorine. வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன் வந்து இவங்க எப்படி வேலன்சி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா since hydrogen atomically loses 1 electron in outermost orbit, its valency is taken as 1 and it is selected as a standard. Valencies of other elements are expressed in the terms of hydrogen. Thus valency of element can also be defined as a number of hydrogen atoms which combine with one atom of it. In hydrogen chlorine molecule, one hydrogen atom combines with one chlorine atom. Thus the valency of the chlorine is 1. Similarly, in water molecule, 2 hydrogen atom combines with 1 oxygen atom, so the valency of oxygen is 2. Since some of the elements do not combine with hydrogen, the valency of the elements is also defined in terms of other elements like chlorine or oxygen. This is because almost all the elements combine with chlorine and oxygen. அதாவது எக்ஸாம்பிள் இந்த டேபிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் இருக்குது இல்லையா, ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா எலமெண்ட் குளோரின் ஃபார்ம் ஆகும். வேலன்சி 1, ஏன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் மாலிக்யூல் தான் கம்பைன் ஆகிருக்கு. அடுத்து வாட்டர் பார்த்திங்கன்னா வாட்டர் 2 ஹைட்ரஜன் மாலிக்யூல் வந்து ஆக்சிஜன் கம்பைன் ஆகிருக்கு. ஸோ அதோட வேலன்சி 2. இப்போது ஒரு ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா 3 ஹைட்ரஜன் ப்ளஸ் ஒரே ஒரு எண் கூட தான் செய்யுது, அது நைட்ரஜன். அப்போ அதோட வேலன்சி என்ன 3. இப்போ பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் 4, ஆனால் மீத்தேன் ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் கூட சேருது. ஸோ இதோட வேலன்சி பார்த்திங்கன்னா 4. எப்படி சொல்கிறாங்கன்னா எவ்வளோ மாலிகூல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ஒரு எலமெண்ட் கூட சேருதோ அது அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் வேலன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு குளோரின். இப்போ குளோரின் வச்சு இதோட வேலன்சியை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா since valency of chlorine is 1, the number of chlorine atoms with which one atom of the element can combine is called valency. In sodium chlorine molecule, one chlorine atom combines with one sodium atom, so the valency of sodium is 1. But the magnesium chloride valency of the magnesium is 2 because it combines with 2 chlorine atom. அதே மாதிரி தான் ஒரு குளோரின் ஆட்டம் சேர்ந்துச்சுன்னா அதோட வேலன்சி 1, அதே 2 குளோரின் ஆட்டம் சேர்ந்துச்சுன்னா அதோட வேலன்சி 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோடியமுக்கு 1 வேலன்சி இருக்குது, ஏன்னா ஒரே ஒரு குளோரின் தான் சேர்ந்துருக்கு. மெக்னீஷியம் பார்த்திட்டிங்கன்னா 2 குளோரின் சேர்ந்துருக்கு. ஸோ இதோட வேலன்சி பார்த்திங்கன்னா 2. வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலன்சி கேன் பி டிஃபைன் ஆஸ் டபுள் த நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் which one atom of the element can combine because valency of the oxygen is 2. For example, the magnesium oxide MgO valency of the magnesium is 2. இப்போ என்னென்னா ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் சேர்ந்தால் கூட அது வந்து 2 வேலன்சியை க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஓ சேர்ந்துச்சுன்னா ஒரு வேலன்சி 2, அதே 2 ஓ சேர்ந்துச்சு O2 சேர்ந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு வேலன்சி 4 மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேரியபிள் வேலன்சிஸ் வந்து எப்படி வேரியபிள் ஆகுது மாறிட்டே இருக்குது எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா atoms of some elements combine with atom
of another element or form more than one product. Thus, they are said to have different combining capacity. These atoms have more than one valency. Some cations exhibit more than one valency. For example, copper combines with the oxygen forms two products, namely cuprous oxide and cupric oxide. In cuprous oxide, the valency of the copper is 1, and in cupric oxide, valency of the copper is 2. For lower valencies, a suffix OUS is attached at the end of the name of metal. For higher valency, suffix IC is attached at the end of the name of the metal. Sometimes Roman numerals such as 1, 2, 3, 4, 5, 4, etc. are indicated in parentheses followed by the name of the metal can also be used. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, காப்பர் கூட ஆக்சிஜன் வந்து சேருது. அப்படி செய்கிற பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒன்று பார்த்திங்கன்னா குப்ரஸ் ஆக்சைடு, இன்னொன்று வந்து குப்ரிக் ஆக்சைடு. இந்த குப்ரஸ் ஆக்சைடோட வேலன்சி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் ஆக்சிஜன் சேர்ந்துச்சுன்னா 2ன்னு மாறும். ஆனால் இந்த குப்ரஸ் ஆக்சைடில் பார்த்திங்கன்னா 1 தான் அதோட வேலன்சி. ஆனால் இந்த குப்ரிக் ஆக்சைடில் பார்த்துட்டிங்கன்னா அதோட வேலன்சி பார்த்திங்கன்னா 2. ஏன் அப்படி சொல்கிறான், ஏன் இது குப்ரஸ் OUS ஜாயின் பண்ணுறோன்னா அது வேலன்சி கம்மியாக இருக்கிறதுனால, அதோட வேலன்சி 2ஆக இருக்கிறதுனால காப்பர் ப்ளஸ் IC சேர்ந்து பண்ணி குப்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ராமன் நம்பர்ஸும் வந்து இதில் ஆட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காப்பர் பாருங்கள், கேட்டையான் CO+ அண்ட் Cu2+ இருக்குது. குப்ரஸு அது 1, அடுத்து குப்ரிக்னு சொல்லுவாங்க, இல்லை காப்பர் 2ன்னு சொல்லுவாங்க. அடுத்து அயன் பார்த்திங்கன்னா Fe2+ 3+ 2 இருக்குது. அதுக்கு அயன் 2 இல்லைனா ஃபெரிக்கு இல்லைனா அயன் 3. அடுத்து மெர்க்குரி பார்த்திங்கன்னா Hg+ Hg2+ அப்படிங்கிறப்ப மெர்க்கூரியஸ் இல்லை மெர்க்குரி 1 இல்லை மெர்க்குரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டின் பார்த்திங்கன்னா Sn2+ Sn4+. அப்போ டின் 2 டின் 4ன்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்டானஸ் இல்லை ஸ்டானிக்னு சொல்கிறாங்க. அதோட வேலன்சி வச்சு ஒரு பேர் மாறுறது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அயான்ஸ். In an atom, the number of protons is equal to the number of electrons, and so the atoms is electrically neutral. எந்த அளவுக்கான எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதே அளவு ப்ரோட்டான்ஸ் இருக்கனால தான் அந்த ஆட்டம் வந்து நியூட்ரலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டியூரிங் கெமிக்கல் ரியாக்ஷனில் பார்த்திங்கன்னா அன்ஸ்டேபிள் ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேமாக இருக்காது. அப்போது மேபி ஒரு எலக்ட்ரான் லூஸ் ஆகும், எலக்ட்ரான் கெயின் ஆகும், அப்போ வந்து நியூட்ரலாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த டைம் when an atom loses an electron, it has more number of protons and thus it carries positive charge. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஒரு எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறப்போ அது பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகிடும். ஸோ அது பாசிட்டிவ் சார்ஜ் தான் கொண்டு போய் டெலிவர் பண்ணும். இப்போது திடீர்னு ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிடுச்சு, இல்லைன்னா ஒரு ப்ரோட்டானை வெளியே விட்டுருச்சு அப்படிங்கிறப்போ அது நெகட்டிவாக மாறிடும். ஸோ இட் கேரிஸ் அ நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சயின்ஸ் கூட இருக்க, பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் ப்ளஸ் சைனும், நெகட்டிவ்க்கு வந்து மைனஸ் சைனும் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. Thus, we can say an atom or a group of atoms, when they either lose or gain electrons, get converted into ion or radicals. இப்போ எலக்ட்ரான்ஸை கெயினாக லூஸ் பண்ணுது அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு அயன் இல்லைனா ஒரு ரேடிக்கலாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் அயான்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கேட்டையான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ். கேட்டையான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜ், அதில் வந்து எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நம்ம கேட்டையான்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சோடியம் ஆட்டம் அண்ட் சோடியம் அயான். இது இருக்க ஃபஸ்ட்டு சோடியம் ஆட்டம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு கூடிய ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி ஒரு சோடியம் அயனாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இட் லாசஸ் த எலக்ட்ரான் அண்ட் ஃபார்ம்ஸ் அ கேட்டையான். அடுத்து ஆனியானுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குளோரின் ஆட்டம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுதுன்னா, அதில் வந்து ஒரு எலக்ட்ரான் பத்தலை. ஸோ ஒரு எலக்ட்ரானை வாங்கி ஒரு குளோரின் அயனாக ஃபார்ம் பண்ணும். அப்போ வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் அதிகமாகிறதுனால Cl-. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஆனியான்ஸ். அயான்ஸ் ஃபார்ம் பண்ணுது, அது கெயின் பண்ணுதா லூஸ் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு கேட்டையானா ஆனியானா நம்ம சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் வேலண்ட் அயான்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். During a chemical reaction, an atom may gain or lose more than one electron. An ion or radical is classified as monovalent, divalent, trivalent or tetravalent when the number of charges over it is 1, 2, 3 or 4 respectively. Based on the charges carried by the ions, they will have different valencies. அதாவது எந்த அளவுக்கு அதில் அயான்ஸ் கேரி ஆகிட்டு போகுதோ அந்தளவுக்கு ஒரு வேலன்சிஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வேலன்சிஸ் ஆஃப் ஆனியான்ஸ் வந்து நெகட்டிவ் ரேடிக்கல்ஸும் அந்த கேட்டையான்ஸ் வந்து பாசிட்டிவ் ரேடிக்கல்ஸும் சொல்கிறாங்க. இப்போ இந்த பாக்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் வேலன்சிஸ் ஆஃப் சம் கேட்டையான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் HCl. நேம் ஆஃப் த அயன் பார்த்திங்கன்னா குளோரின். பட் கெமிக்கல் ஃபார்மில் Cl- வந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல் ஆட் ஆகிருக்கு. ஸோ அதோட வேலன்சி பார்த்திங்கன்னா 2.
அடுத்து சல்ஃபேட் கூட 2 ஹைட்ரஜன் சேர்ந்துருக்கு. ஸோ ஒரு வேலன்சி இஸ் 2. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் எந்த அளவு ஹைட்ரஜன் ஆட்டம் அதில் சேர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு அதோட வேலன்சி இருக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஏன்னா இப்போ இது வந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் ஆனியான்ஸ். அண்ட் கேட்டியான்ஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி அது பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகலாக மாறுது, நம்ம கேட்டியான்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ NaCl அப்படின்னு பார்த்திங்கன்னா சோடியம், அதோடது பார்த்திங்கன்னா 1. ஏன்னா அதோட ஒரு எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணியிருக்கோம். சோடியம், இந்த பொட்டாசியம் எல்லாமே அப்படி தான். மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கோம், கால்சியமும் 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கோம், அலுமினியம் பார்த்திங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற இதுக்கு ஒரு 5, 6, 7 அப்படிங்கிறப்ப அது வந்து ஒன்று கெயின் பண்ணி அது ஃபுல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக மாறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கெமிக்கல் ஃபார்முலா இல்லைனா மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 பார்த்திங்கன்னா ரைட் டவுன் த சிம்பிள் ஆஃப் த எலமெண்ட்டை. ஃபஸ்ட்டு அந்த எலமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த எலமெண்ட்டோட சிம்பிளை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரைட் த வேலன்சிஸ் ஆஃப் 2 ரேடிக்கல்ஸ். இப்போ வந்து அதோட சிம்பிள் மேலே வந்து எழுதணும். இப்போ அது வந்து 2 ரேடிக்கல் என்னென்ன ரேடிக்கலுக்கு, கேட்டியான் ரேடிக்கல், ஆனியான் ரேடிக்கல், அது வந்து ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத எழுதணும். ரெடியூஸ் வேலன்சிஸ் டு சிம்பிளஸ்ட் ரேஷியோ if needed, otherwise interchange the valencies of elements or ions. Write these numbers as subscripts, however one appearing on subscript of the symbol is omitted. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கால்சியம் அண்ட் குளோரின் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுகிறாங்க, CaCl அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டோட வேலன்சிஸை மேலே எழுதுகிறாங்க, Ca2 1. அதுக்கப்புறம் ஒரு வேலன்சிஸ் ரெண்டத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க, அப்போ CaCl2ன்னு மாறுது. இப்போ அதில் வந்து கீழே எழுதுகிறாங்க CaCl2 அப்படின்னு சொல்லி. இப்படி தான் வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து எலமெண்ட் இல்லை ஒரு மாலிக்யூலுக்கு வந்து பேர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நேமிங் த கெமிக்கல் காம்போனன்ட்ஸ். கெமிக்கல் காம்போனன்ட்ஸுக்கு எப்படி பேர் வந்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன் நேமிங் அ காம்பவுண்ட் containing a metal and a non-metal, the name of the metal is written first and the name of the non-metal is written after. அதாவது ஒரு நான்-மெட்டல் ஒரு மெட்டல் ரெண்டும் சேர்ந்து நம்ம ஒரு கெமிக்கல் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெட்டலோடதை எழுதணும், அதுக்கப்புறம் தான் நான்-மெட்டல் எழுதணும்னு சொல்கிறாங்க. இப்போ AgBrனா சில்வருங்கிறது மெட்டல், புரோமைட் அப்படிங்கிறது நான்-மெட்டல். ஸோ ஃபஸ்ட்டு சில்வர், அதுக்கப்புறமா தான் புரோமைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் நேமிங் a compound containing a metal, a non-metal and oxygen, name of the metal is written first and the name of the non-metal is with oxygen is written next after adding the suffix A, AT or ITE to its name. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு மெட்டலும் அதுக்கப்புறம் நான்-மெட்டல் தான். இதே ஆக்சிஜனோட ஆட்டம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து ATE ஆட் பண்ணும். இல்லைன்னா ஆக்சிஜனோட மாலிகுல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ITE ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் சோடியம் கூட சேர்த்து சல்ஃபேட்டோட ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா 4 அதிகமாக இருக்குது, ஸோ அதுக்கு வந்து ATE. O2 வந்து கம்மியாக இருக்குது, ஸோ அது வந்து நைட்ரேட், ITE ஆட் பண்ணுறாங்க. இன் நேமிங் அ காம்பவுண்ட் கண்டெய்னிங் 2 மெட்டல்ஸ், ரெண்டுமே மெட்டலாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 நான் மெட்டலாக இருக்குது. அப்போ அது ப்ரிஃபிக்ஸ் மோனோ, டை, ட்ரை, டெட்ரா, பென்டா அந்த மாதிரியானது யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த நான் மெட்டலுக்கு முன்னாடி. இப்போ ரெண்டுமே வந்து நான் மெட்டல் தான். சல்ஃபர் கூட 2 ஆக்சிஜன் இருக்கனால டை ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டை நைட்ரோஜனுக்கு 2 நைட்ரோஜன் ப்ளஸ் 5 ஆக்சிஜன் இருக்கனால பென்டா அப்படின்னு சொல்கிறோம். கெமிக்கல் ஈக்குவேஷன். இப்போ இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்டெப்ஸ் இன் ரைட்டிங் த ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன். ஸ்டார்டிங் இது எப்படி ஈக்குவேஷன் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் த symbol and formula of each of the reactants on the left hand side and joining them by plus sign. ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கெமிக்கல் ரியாக்ட் பண்ணுறோமோ அதை லெஃப்ட் சைடில் எழுதி நடுவில் ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆரோ மார்க் கொடுத்துட்டு ரைட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது இல்லையா அதோட ஃபார்முலாஸை எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஈக்குவேஷன் நம்ம இன்னும் பேலன்ஸ் பண்ணலை, இதை வந்து நம்ம ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் த ப்ராடக்ட் இஸ் அ கேஸ் it should be represented by upper arrow and if the precipitate is down should be represented. இப்போ skeleton equation நார்மலாக என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த Mg இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரியாக்டன்ஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணி எழுதியாச்சு ஒரு ஆரோ மார்க்கு. அதுக்கப்புறமா அதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில் எழுதி ஒரு கேஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு வந்து அப்பர் சிம்பிள் ஏரோ போடணும். இல்லை ப்ரெசிபிடேட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை வந்து லோவர் சிம்பிள் போட்டு நம்ம அதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கெமிக்கல் ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
Initially, the number of times an element occurs on both sides of the skeleton equations could be counted. Initially வந்து number of times இந்த element வந்து எத்தனை டைம் occur ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா an element which occurs least number times in reactor and product must be balanced first. எதோட எலிமெண்ட் வந்து எந்த எலிமெண்ட் வந்து ரொம்ப கம்மி டைமில் ரிப்பீட் ஆகிருக்கு ரியாக்டர்லேயும் ப்ராடக்ட்லேயும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த லீஸ்ட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறமா தான் இன்க்ரீஸிங் ஆர்டரில் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. when two or more elements occur same number of times, the metallic element is balanced first in preference to non-metallic element. ஒரு மெட்டல் எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் மெட்டாலிக் எலிமெண்ட்ஸை பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா ஆஸ் பர் த பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the number of molecules of reactant and balls are written as coefficient. the number of molecules இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து அந்த ஆட்டம்ஸ்க்கு கோஎஃபிஷியன்ஸை எழுதிருங்கன்னு சொல்கிறாங்க. கோஎஃபிஷியன்னா இப்போ சிஏ இருக்குன்னா அதுக்கு முன்னாடி 2, 3 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃப்ராக்ஷனல் மெத்தட் ஆஃப் பேலன்சிங் மஸ்ட் பி எம்ப்ளாய்ட் ஒன்லி ஃபார் மாலிகுல் ஆஃப் எலிமெண்ட் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நாட் ஃபார் த காம்பவுண்ட் ஆஃப் H2O அண்ட் NH3. இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் H2O NH3 காம்பவுண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. பட் O2 H2 அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸுக்கு ஃப்ராக்ஷனல் மெத்தட் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரைட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு ஈக்குவேஷன் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு ஹைட்ரஜன் அண்ட் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் பண்ணுது. ஸ்கெல்டன் ஈக்குவேஷன் என்ன எழுதுவோம், ரியாக்டன்ஸை ப்ளஸ் பண்ணி ப்ராடக்ட் எழுதுவோம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு எத்தனை ஹெச் இந்த பக்கம் இருக்குது, போசிஸில் 2 ஹெச் இருக்குது. ஆனால் ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா லெஃப்டில் 2 இருக்குது, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த எபோவ் கேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா எலிமெண்ட்ஸ் அக்கர் ஆன் ஒன் டைம். Here preference mass is given to the oxygen because it has higher atomic mass. Atomic mass பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜனை விட ஜாஸ்தி. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிஜனை தான் கிளியர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்சிஜனை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா 2 இருக்குது. ஸோ ரைட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா 1 தான் இருக்குது. அப்போ இந்த 2 அங்கே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஓக்கு முன்னாடி ஒரு 2 போட்டோன்னா நமக்கு அங்கே 2 ஆக்சிஜன் ஆகிடுச்சா, அப்போ 2 ஆக்சிஜன் கிளியர் ஆகிடுச்சா, அப்படி கிளியர் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஹைட்ரஜன் பார்த்துட்டிங்கன்னா ரைட் சைடில் 4 இருக்குது, ஆனால் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா 2 தான் இருக்குது. அப்போது லெஃப்ட் சைடில் ஒரு 2 போட்டோம்னா 4 ஆயிருமா. ஸோ இப்படி தான் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பீரியாடிக் டேபிள் படி எதோட மாஸ் அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கன்வைடு பை த பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன். இதில் நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன் அண்ட் த ப்ராடக்ட்டை. ஒரு ரியாக்டன் அண்ட் ப்ராடக்டோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை, ஹீட் சேஞ்சஸ், அதில் என்னென்ன ஹீட் சேஞ்சஸ் நடக்குது கெமிக்கல் ரியாக்ஷன் அப்போது அப்படிங்கிறது பார்க்குறோம். டெம்பரேச்சர், ப்ரெஷர், அதோட கண்டிஷன் எப்படி இருக்குது, அதோட கான்சன்ட்ரேஷன் என்ன, ரியாக்ஷனோட ஸ்பீட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் பேலன்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். அதாவது எதை லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் சொல்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா பை ஸ்டடிங் த குவாலிட்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் மெனி ரியாக்ஷன் இட் வாஸ் அப்சர்வ் தட் த ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் பிட்வீன் வேரியஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் கவர்ன் பை செர்டைன் லாஸ். இந்த லாஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கெமிக்கல் காம்பினேஷன். அதாவது லா ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷன், லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன், கே-லுசக் லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம், இதெல்லாமே வந்து லாஸ் ஃபார் கெமிக்கல் காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து 2 லாஸ் பற்றி மட்டும் தான் பார்ப்போம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் பார்த்திங்கன்னா ரிலேட்ஸ் ரியாக்டர் அண்ட் ப்ராடக்டோட கெமிக்கல் சேஞ்ச் நடக்கிறப்போ ஒரு மாஸில் சேஞ்ச் வருது இல்லையா, அதுதான் அந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை. இது யார் சொன்னாங்க, ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட் லெவோசியர் வந்து 1774 சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்கிறப்போ தி டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஷுட் பி ஈக்குவல் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட்டை. அதாவது இதை எப்படி சொல்கிறாங்கன்னா அதாவது இந்த பக்கம் ஒரு 10 இருக்குது, ரியாக்டன்ட்டில் வந்து ஒரு 10 இருக்குது அப்படின்னா ப்ராடக்டோட மாஸும் பார்த்திங்கன்னா 10 தான் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இதை வந்து லா ஆஃப் இன்டெஸ்ட்ரக்டிபிலிட்டி ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா NH2 + 3H2 இருக்குது, 2NH3 அதாவது அமோனியா ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா NH2ல் பார்த்தீங்கன்னா 28 கிராம் இருக்குது. அப்போ அது ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா 6 கிராம் இருக்குது. ரெண்டும் சேர்த்துனா எவ்வளோ வரும், 34 கிராம்ஸ். அப்போது இந்த ரெண்டும் ஆட் பண்ணி வரக்கூடிய சம் ஈக்குவல் டு த டோட்டல் வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் கான்ஸ்டன்ட்
ப்ரப்போர்ஷன் செகண்ட் லா சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோசப் ப்ரோசட் அப்படிங்கிறவங்க தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. பியூர் கெமிக்கல் காம்பவுண்ட் த எலிமெண்ட் ஆர் ஆல்வேஸ் ப்ரெசன்ட் இன் டெஃபினிட் ப்ரப்போர்ஷன்ஸ் பை மாஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பியூரான கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து ஒரு எலிமெண்ட்டில் இருக்குன்னா ஆல்வேஸ் வந்துட்டு அதோட ப்ரப்போர்ஷன் வந்து இன்டெஃபினைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, for example, water obtained from different sources like rain, well, sea and river will always consist of same two hydrogen and oxygen in the ratio of 1:8 by mass. Similarly, the mode of preparation of compounds may be different but their composition will never change. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தண்ணி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இருக்குது, ரெயின் வாட்டர் இருக்குது, ரிவர்லேருந்து வருது, எல்லாத்துலேயுமே வந்து H2O தான் இருக்குது. அதாவது 1:8 ப்ரப்போர்ஷனில் தான் இருக்குது. அதோட மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேறையாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து லா ஆஃப் டெஃபினிட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் பார்த்துட்டிங்கன்னா, எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், ப்ரோட்டான், எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான் இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி கேத்தோடு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, கேத்தோட் ரே டியூப் மூலிமா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கம்பைனிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அதை நம்ம வேலன்சின்னு சொல்கிறோம். கெமிக்கல் ஃபார்முலா இருக்குல்ல, அதை is shortened notation of molecule of a substance compound. It show the actual number of atoms. எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஒரு மாலிகுல் இருக்குது அப்படிங்கிறது இதுதான் கெமிக்கல் ஃபார்மில் தான் நமக்கு சொல்லுது. நேமிங் ஆஃப் த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து மெட்டல் அண்ட் நான் மெட்டல் இருக்கும். மெட்டலில் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், நான் மெட்டல் செகண்ட் தான் சொல்லணும். சஃபிக்ஸ் ஐடியை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கெமிக்கல் ஈக்குவேஷன் எப்பவும் பேலன்ஸ் பண்ணும். ஸோ தட் அப்போ தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் வந்து நம்ம ஒபே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் என்ன சொல்லுதுன்னா, எந்த கெமிக்கல் சேஞ்ச் நடந்தாலும் டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஷுட் பி ஈக்குவல் டு த டோட்டல் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.